முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன். நான் இங்கே யூகேலேருந்து பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பதிவு தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவோட முடிவுல வந்து உங்களுக்கு மனசுக்கு ஒரு அமைதியும், ஒரு இதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பதிவு. இப்ப என்ன அப்டின்னா, பொதுவாவே நமக்கு YouTubeல வந்து நெறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறோம். பெரிய பெரிய அம் அ ஞானிகள், பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள்லாம் வந்து அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுள்கிட்ட நீங்க அது வேணும், இது வேணும் அப்டின்னு கேட்காதீங்க. இப்ப முருகப்பெருமான கும்பிடுறீங்க அப்டின்னா, முருகன்கிட்ட நீங்க முருகனையே வேணும் அப்படின்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வாக்கியத்துல அத சொல்லிறலாம். ஆனா அது பிராக்டிகலா எப்படி வந்து ஒரு நடைமுறைப்படுத்துறது? அதுக்கு அர்த்தம் என்ன? அப்படிங்கிறது தான் வெவ்வேறு கோணங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் வந்து ஃபைனலி அதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எது உண்மையான பக்தி? இது வந்து இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதுவும். செகண்ட் ஹாஃப்ல வந்து, இப்போ நம்ம எல்லாம் பல பிரச்சனைகள் நடுவுல தான் நம்ம வாழ்க்கையவே ஓட்டிட்டுருக்கோம். நமக்கு என்ன வேணுனாலும் போய் முருகப்பெருமான்கிட்டயோ, சிவபெருமான்கிட்டயோ தான் வந்து அழுது நம்ம கேட்குறோம். அப்படிங்கும்போது, இதுதான் உண்மையான பக்தி. நான் எதுவுமே நம்ம எதிர்பார்க்காம கேட்கிறது தான் உண்மையான பக்தின்னா, என்னோட பிரச்சனையெல்லாம் நான் என்ன பண்றது? அப்போ முருகர்கிட்ட நான் எப்படி கோரிக்கை வைக்கிறது? அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்ல நான் பேச போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, ஸ்க்ரீன்ல காட்டுற வேல்மாறல் அப்படிங்கிற ரத்தின பேழை. இந்த புத்தகத்தில பல பதிவுகள், பல பதியங்கள் இருக்கு. சாரி. ஸோ அதுதான் இங்க ரத்தினங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புத்தகம் திருப்புகழ் புத்தகம் வேணும் அப்படின்னா, விளக்க உரையோட பதம் பிரிச்சு, என்னென்ன பாடல் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற படிக்க தூண்டுற வகையில அமைஞ்சிருக்கிற முருகப்பெருமானின் முழுக்க முழுக்க ஆசீர்வாதம் நிறைஞ்ச இந்த புத்தகம் வேணும்னா, ஸ்க்ரீன்ல காட்டுற ரம்யா சிஸ்டருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாரி முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும். அருகில் சென்று உணர வைக்கும் பல பதிவுகள், பல புண்ணிய காரியங்கள் நாங்க வந்து ஒண்ணா சேர்ந்து பண்ணிட்டுருக்கோம். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் இருக்கு இல்லையா? எது உண்மையான பக்தி அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து பொதுவா நான் இப்ப இந்த கேள்விய ஒரு 10 பேர்ட்ட கேட்டா, 10 பேருமே ஈஸியா சொல்லிடுவாங்க. எதையும் எதிர்பார்க்காம வந்து நம்ம காட்டுற பக்தி தான் உண்மையான பக்தி அப்படின்ட்டு. ஆனா, அது வந்து எந்த அளவுக்கு அது உணர்வுபூர்வமா நம்ம அணுக முடியும் அப்படிங்கிறதுக்கு பல மேற்கோள்கள், பல புராணங்கள்ல இருக்கிற கதைகள் வழியா இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ அ பொதுவா பக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 9 விதமா பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். பக்தி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது மாறுபடும். சில பேருக்கு அது சடங்கு, சில பேருக்கு அது சம்பிரதாயம், சில பேருக்கு அது உணர்வு. அது என்ன அந்த 9 விதமான பக்தி அப்படின்னா, ஷவனம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்னம் சாக்கியம், ஆத்ம நிவேதனம். அதாவது இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சுருக்கமா, இறைவனோட மகிமைகள், கதைகள், பாடல்களை கேட்கிறது, இறைவனை புகழ்ந்து பாடுறது, இறைவனுடைய நாமத்தை நினைவுல வச்சுக்கிறது, இறைவனுடைய பாதத்தை சேவிக்கிறது, பூஜை செய்றது, வணங்குதல், ஒரு சேவை செய்றது, நண்பனாக ஒரு ஆத்ம நண்பனாக கருதி பழகுறது, கடைசியா ஆத்ம நிவேதனம் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அல்டிமேட்டான ஒன். இறைவனிடம் தன்னையே ஒப்படைத்தல். ஸோ இத தான் வந்து நவமிதமான பக்தி அப்படி சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு விதமா நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம் ஆக்சுவலி. ஸோ இதில இந்த மாரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷியோ மாறும். ஒவ்வொரு விதமா அந்த பக்திய வந்து கூட்டியோ, குறைச்சோ இந்த 9 விதமான பக்தி நம்ம காட்டிட்டு இருப்போம். அல்டிமேட்டா என்ன அப்டின்னா, உண்மையான பக்தி அப்படின்னு எங்க வருது அப்டின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி, எதையும் எதிர்பார்க்காம நாம இறைவனிடம் காட்டும் அந்த அன்பு, பாசம், பக்தி அதுதான் வந்து ஒரு உண்மையான பக்தி. உணர்வுபூர்வமான ஒரு பக்தி. இருக்கலே வந்து அம் அ கடவுளுக்கு பிடித்த ஒரு பக்தி அப்டின்னா, இந்த உண்மையான பக்தினா இதுதான் சொல்லலாம். அதாவது சடங்குகள் விட, சம்பிரதாயங்களை விட கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த உணர்வுபூர்வமாக வந்து அணுகுறது. ஸோ இந்த உணர்வுபூர்வமான எதையும் எதிர்பார்க்காத இந்த அன்பு இயல்பா எப்படி வரும்? நம்மளால வந்து ஓகே நாளையிலருந்து நான் வந்து முருகர்ட்ட எதுவும் கேட்க போறதில்ல. நாளையிலருந்து நான் என்னையே முருகனுக்கு குடுத்துறலான்னு இருக்கேன். நாளைலருந்து முருகர் தான் நீ மட்டும் தான் எனக்கு வேணும்னு கேட்கலான்னு இருக்கேன். அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கலா ஸோ, இந்த மாரி ஒரு லாஜிக்கலா வந்து நம்ம டிசைட் பண்ணி நாளைலருந்து இப்படி மாறலாம் அப்படிங்கிற மாரி கான்செப்ட் கிடையாது இது. அப்படி நம்ம அப்ரோச் பண்ணவும் கூடாது. ஸோ இயல்பா வந்து நமக்கு அது நேச்சுரலா உள்ளருந்து வரணும். அது எப்படி வரும் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள், உண்மையான பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள காதுல கேட்கறது. அத கேட்டு நீங்க அது வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆயி, மனசுல அத நிறுத்தும்போது, உங்கள அறியாம மனசுல பதிஞ்ச அந்த விஷயங்கள் உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்கள அறியாம நேச்சுரலா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வர வைக்கும். நீங்க
காதுல கேள்விப்பட்ட விஷயங்கள், மனசுல தங்கின விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய அ ஆத்மாவிலிருந்து உண்மையான அன்பாக, இயல்பாக வெளிப்படும். அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ணப்ப நாயனார் பத்தி நம்ம ரொம்ப புதுசா நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்ல. நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிக்கிற கதை தான் கண்ணப்ப நாயனாரோட கதை. அவர் அனுபவம் எப்பேற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காட்டுல வந்து அ டெய்லியும் வந்து ப்ராப்பரா சடங்கோட பண்ண ஒரு குருக்கள் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த சிவலிங்கத்து மேல இவருக்கு அபரிவிதமான ஒரு அன்பு வெளிப்பட்டு, அவர் வந்து அபிஷேகம் பண்றத எப்படி பண்ணுவாரு? பாத்திரம்லாம் எதுவும் இல்லாதனால, தண்ணி வந்து குளத்துல இருந்து வாயில கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்து மேல வந்து வாயில இருக்கிற தண்ணி தான் உமிழ்வாரு அவரு. அதுதான் அவர பொறுத்தளவுக்கு அபிஷேகம். அவர பொறுத்தளவுக்கு நெய்வேத்தியம் வந்து அம் கறி தான் வந்து அவரு வேட்டையாடின அந்த கறி தான் வந்து நெய்வேத்தியம். ஸோ அவரு வந்து அவர் ஆனா என்ன எந்த லெவலுக்கு போனாரு, அந்த கண்ண புடுங்கி அவரு குடுக்காரு. அப்ப கூட வந்து சிவபெருமானுக்கோட கண்ணுக்கு எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியாம கால்ல மிதிச்சு தான் அவரு கண்ண வந்து எடுத்து வைக்க பாப்பாரு ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் உண்மையான பக்தி. இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இவரது உடனடியா ஞாபகத்துக்கு வந்தது. அதே மாரி அந்த சம்பிரதாயம் சடங்குகள வந்து ப்ராப்பரா பண்ண குருக்களுக்கு வந்து அப்போ ஒண்ணும் கிடைக்கலையா? ஏன்னா சிவபெருமான் இவருக்கு வந்து காட்சி குடுப்பாரு. கண்ணையும் திரும்பி குடுத்துருவாரு. அப்ப அவருக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னா, அதுவும் முக்கியம். சடங்கும் முக்கியம். அவருக்கு வந்து இவரு காட்சி குடுக்கும்போது, "நீ மறைஞ்சிருந்து பாரு" அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருப்பாரு அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் சிவபெருமானுடைய தரிசனமும், முக்தியும் கிடைச்சது. ஸோ அதனால அது பெருசு, இது பெருசு அப்டின்னு சொல்ல முடியாது. ஆனா, இந்த மாரி ஒரு உண்மையான அடிமனதிலருந்து வர அன்புனால ஈஸியா இறைவனை அடைய முடியும் அப்டிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். "சூடிக் கொடுத்த சுடர்க்கொடி" ஆண்டாள் பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். கல்யாணம் பண்ணா நான் வந்து இந்த தெய்வத்த தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எந்த மனுஷனையும் கல்யாணம் பண்ணா உயிரோட இருக்க மாட்டேன். அப்படின்னு அவங்க சொன்னபடியே தான் வந்து கடைசியில வந்து அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. இறைவனோட தான் 2 அர கலந்தாங்க. நம்ம மாணிக்கவாசகர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. மாணிக்கவாசகருடைய பக்தி சிவபெருமான் மேல எப்படி அப்படின்னா, அதுவும் ஒரு வகையான காதல் தான். தலைவன், தலைவி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இவருடைய ஆத்மாவை தலைவியாகவும், சிவபெருமானை தலைவனாகவும் நினைச்சு தான் திருவாசகமே எழுதியிருப்பாரு. அவருடைய அன்பே பார்த்தீங்கன்னா, அவருடைய சிவபெருமான் மேல இருந்த காதல் தான் அவருடைய அன்பு. ஸோ இது வந்து நீங்க அன்பு, பக்தி, பாசம், காதல் எப்படி வேணா வந்து நம்ம சொல்லலாம். கடவுள் முன்னாடி போய் நிக்கும்போது, நமக்கு வேற எந்த நெனப்புமே வராம, அந்த முருகனையோ, அந்த அம்பாளையோ, சிவனையோ பார்த்து, அப்படியே பரவச நிலைக்கு போயி, அப்படியே கண்ணீர் மல்க, நம்மளால எதுவுமே வந்து அவங்க கிட்ட கேட்கவே முடியாம, வார்த்தையே வர முடியாம உருகி நிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பரவசம். அதுதான் உண்மையான பக்தி. இதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு இதுல வந்து 2ஆம் திருமுறை, அதுல வந்து திருஞான சம்பந்தர் வந்து ஒரு அழகா அப்படி எழுதியிருப்பாரு உருகி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரை தமக்கன்பு செய்கின்ற ஆதி அந்தம் அறிவரிய ஜோதியை காதல் செய்து உருகும் அடியார்கள் ஓதுமாறு வல்லார் நமசிவாயவே. அந்த அந்த வரிகள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அது என்ன ஒரு வார்த்தைகள். இந்த இந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பொருள் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த பிறவியோட அந்த பலன் நமக்கு கிடைச்சிருது அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே வந்து நான் இந்த மாரி வீடியோஸ்லலாம் பகவத்கீதை இத எப்பவுமே ரெஃபரன்ஸா எடுப்பேன். அதுல வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்பாரு. அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட பக்தன் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவாரு. அதோட தமிழ்ல நான் சொல்றேன். அந்த ஸ்லோகன் நான் சொல்லல. தமிழ்ல சொல்றேன். "யார் என்னிடம் மனதை நிலைநிறுத்தி மிகுந்த நம்பிக்கையுடனும் எப்பொழுதும் என்னையே நினைத்துக் கொண்டு வழிபடுகிறார்களோ, அவர்களே சிறந்த யோகிகள் என்று நான் கருதுகிறேன்." அப்படின்னு பதில் சொல்லுவாரு. அதே மாரி எந்த ஒரு பக்தன் அது உண்மையான அன்பு. அன்போட வந்து எனக்கு நீர், பழம், இலை இந்த மாரி பூ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீ எனக்கு டெய்லியும் சின்னதா ஒரு விஷயத்த அன்போட நீ குடுத்தீன்னா, அதுதான் முழுமையாக ஏற்கப்படுகிறது அப்படின்னும் நம்ம சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, என்னுடைய உண்மையான பக்தர்கள் தங்கள் மனதை என்னிடம் பறிகொடுத்தவர்கள். அவர்கள் தங்கள் உயிரையே என்னிடம் ஒப்படைத்தவர்கள். அவர்கள் எப்பொழுதும் என்னைப் பற்றியே பேசிக்கொண்டு, என்னைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டு, அதில் பெரும் மகிழ்ச்சியையும், காதலர் அடையும் இன்பத்தையும் அடைகிறார்கள். இதுதான் பாயிண்ட்டு. அதாவது என்னன்னா, நம்மள நெறைய பேரு வந்து இதுக்கு முன்னாடி காதல் வயப்பட்டுருப்போம். அதாவது நான் சொல்றது ஹியூமன் மனித காதல் பத்தி சொல்றேன். மேபி லவ் பண்றவங்களாகட்டும், இல்ல புதுசா மேரேஜ் ஆகும்போது இருக்கிற அந்த ஒரு பரவச நிலை வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அத கோ த்ரூ பண்ணியிருப்போம்.
ஆனா பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருக்கிற அந்த ஒரு பரவசம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, அது குறைஞ்சுட்டே வரும். அந்த அந்த சக மனிதர் வந்து நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் ஆக ஆக, க்ளோஸ் ஆக, அது ஒரு எதார்த்தமான நிலைக்கு வந்து அந்த பரவசம் குறைஞ்சுட்டே வரும். இதுதான் மனித காதல்ல இருக்கிறது. அதுவே பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வத்து மேல வைக்கிற அந்த காதல், அந்த உண்மையான அன்பு பார்த்தீங்கன்னா, அதுல கிடைக்கிற அந்த பரவசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும். அதுதான் வந்து அந்த பேரின்ப நிலை. அந்த பேரின்ப நிலைய நோக்கி அது போயிட்டே இருக்கும். மனித காதலுக்கும், தெய்வ காதலுக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் உள்ள மிகப்பெரிய டிஃபரன்ஸே வந்து அதுதான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்றேன். அதாவது ஒரு அம்மா வந்து குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பு. எதையும் எதிர்பார்க்காம ஜஸ்ட் இது என் குழந்தை அப்படிங்கிற அந்த உரிமையோட, அந்த ஒரு எத்தையும் அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது. அதே மாரி குழந்தை அம்மா, அப்பா மேல வச்சிருக்கிற அந்த அன்பு. 2 இதுல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டீலிங்குமே இருக்காது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது. இது என் குழந்தை அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு. அதே மாரி குழந்தைக்கும் இது என்னோட அம்மா, அப்பா அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா? அது எங்கேயுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் அந்த மாரியான அன்பு தான் கடவுள் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அன்பு. அந்த அன்பு தான் உண்மையான பக்தி. ஸோ இந்த இடத்துல நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். நம்மளோட பாயிண்ட்க்கு எனிவே நான் வருவேன். அப்ப இத்தன பிரச்சனைக்கும் நான் யார போய் கேட்கறது அப்படின்னு எல்லாருக்கும் நேச்சுரலா வரும். பட் கன்ஃப்யூஸே ஆயிக்காதீங்க. இந்த விஷயங்கள நீங்க ஜஸ்ட் அனுபவிங்க. இந்த புராணங்கள்ல இருக்கிற இந்த கதைகள், இந்த இந்த விதமான பக்தி வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். ஜஸ்ட் அனுபவிச்சு நம்ம மனசுல நிலை நிறுத்திக்கிறது தான் இங்க ஒரே பாயிண்ட் நான் சொல்ல வரது. இந்த மாரி விஷயங்கள கேட்டு, படிச்சு, நம்ம தெரிஞ்சு, மனசுல நிலைநிறுத்தி இருக்கும்போது தான், அது இயல்பாக வந்து நம்மள்ட்டருந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ நாளடைவுல வந்து இயல்பா நம்மகிட்டருந்து அது வந்து கிராஜுவலா வெளிப்படும். அத ஒன்ஸ் அனுபவிச்சுட்டோம் அப்டின்னா, அதிலிருந்து அதை வந்து திரும்ப திரும்ப அந்த பரவச நிலைக்கு போகணும்னு மனசு வந்து துடிக்கும். ஏன்? அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்டின்னா, உண்மையாவே சொல்றேன். இது என்னுடைய சொந்த அனுபவத்திலருந்து சொல்றேன். இந்த மாரி வேற எந்த விஷயத்தையும் உள்ளயே கொண்டு வராம, ஜஸ்ட் வந்து நம்மளும் அந்த கடவுளும் மட்டும் நெனச்சு அந்த பரவச நிலைக்கு போகும்போது, இன்ஸ்டன்ட்டா நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நம்மளுடைய பிரச்சனைகள் அந்த வெளியில நம்மள புடிச்சு இழுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கை அப்படிங்கிற வட்டத்துல, சுழற்சியில மாட்டிட்டு இருக்கிற, இழுத்துட்டு இருக்கிற அத்தன விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதியாயி, அப்படி ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். அந்த அமைதி எதற்கான அறிகுறி அப்படின்னா, உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள கடவுள் ஒரு அடி எடுத்து வச்சு உள்ள வரதுக்கான முதல் அறிகுறியே உங்களுடைய மன அமைதி தான். இத வந்து கட்டாயம் நீங்க ஒரு வாட்டியாவது உணர்ந்திருப்பீங்க. எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த அமைதி தான் கடவுளின் வருகைக்கு அறிகுறி. அல்டிமேட்டா நமக்கு இதுதான் கிடைக்கும். கடவுள் வந்து வெளிய கோயில்ல, பூஜை அறையில எங்கேயும் வந்து தேடுறத விட்டுட்டு, நமக்கு உள்ள இருக்கிற அந்த கடவுள் வந்து உங்களுக்கு புலப்படுவாரு. உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். நமக்குள்ள வந்து முருகன் இருக்கிறத, அம்பாள் இருக்கிறத நம்மளால உணர முடியும். கடவுள் அப்படிங்கிறவரு எங்கேயோ இருக்கும் சக்தி அல்ல. கோயில்ல மட்டுமே இருக்கிற சக்தி அவர் கிடையாது. அவர் சடங்குகளுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. ச கடவுள் அப்படிங்கிறது நமக்கு உள்ளேயே இருக்கும் ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி அவர் கடவுள் உள்ள கொண்டு வரனால என்ன கிடைக்கும்? அவ்வளோதான். உங்க பிரச்சனைலாம் இனிமே உங்களோடது கிடையாது. இனி எல்லாம் அவரோடது. கடவுள நீங்க உள்ள வச்சுட்டீங்க அப்டின்னா, அவ்வளோதான். இனி எல்லா விஷயங்களும் அவரோடது. இப்போ வீடியோவோட செகண்ட் பார்ட்டுக்கு வரலாம். இப்போ வந்து நம்ம சாதாரணமான ஒரு இல்லற வாழ்க்கையில இருந்து தான் நம்ம வந்து முருகப்பெருமான் மேலயோ, சிவபெருமான் மேலயோ வந்து நம்ம ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து நம்ம அவங்கள கும்பிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது, எனக்கு முருகன் மட்டுமே வேணும்னு நீங்க கேளுங்க அப்படின்னு பல பேரும் சொல்றாங்களே! நானும் எதிர்பார்க்காமலாம் வைக்கிறேன். ஆனா, என்னுடைய வாழ்க்கையில இத்தன பிரச்சனை இருக்கு. எனக்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இது யார்கிட்ட போய் சொல்றது? இதெல்லாம் தவிர்க்க முடியுமா சொல்லுங்க? கட்டாயம் தவிர்க்க முடியாது. ஒரு உடம்பு பிரச்சனையோ, அல்லது ஒரு பொருளாதார பிரச்சனையோ, இல்ல உங்க குழந்தைகளுக்கான அம் அ ஹெல்த் பிரச்சனையோ, அல்லது கல்யாண பிரச்சனை, இப்படி எத்தன பிரச்சனைகள். இத அவாய்ட் பண்ணவே முடியாது. தவிர்க்கவே முடியாது. அப்ப இதெல்லாம் கடவுள்ட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னா, கட்டாயம் கேட்கலாம். கோரிக்கை வைக்கவே கூடாதுன்னா, அப்படி கிடையவே கிடையாது. கோரிக்கை வைக்கலாம். நீங்க தான் எதையும் எதிர்பார்க்காம கேளுங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா, அதுதான் இங்க விஷயம். ஸோ நம்மளுடைய பக்தியும், கடவுள் கூட இருக்கிற கனெக்ஷனும் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும். அதே சமயம் நம்மளுடைய தேவைகளை கடவுள்கிட்ட எப்படி வைக்கலாம் அப்டின்னா, "இங்க பாருப்பா எனக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கு. நீயே பார்த்துக்கோ." இப்ப அதுக்கான திருப்புகழும் சரி, வேல்மாறல் என்னென்ன இதுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன மந்திரங்கள் இருக்குன்னு நம்ம நெறைய பார்த்துட்டு வரோம் ஆக்சுவலி. ஸோ அது நெறைய அற்புதங்களும் பண்ணிட்டு வருது அப்டிங்கிறதுக்கும் ஏகப்பட்ட மிராக்கிள் நானும் வாரம் வாரம் வந்து ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன். அப்டிங்கும்போது அதுக்கான திருப்புகள் அதெல்லாம் நாம வந்து இதுக்கு தான் படிக்கிறோம்னு கடவுளுக்கு தெரியும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அங்க போய் உட்காந்து வார்த்தை வார்த்தையா, பத்தி பத்தியா அவர்ட்ட படிக்க வேண்டியதில்ல. அங்க போய் அவசர அவசரமா கோயில்ல வந்து அந்த தீபாராதன காட்டும்போது, மணி அடிக்கும்போது அவசர அவசரமா இத பண்ணு, எனக்கு இது வேணும், இத பார்த்துக்கோ, இத பார்த்துக்கோ சொல்லவே தேவையில்லைங்க. அவர் நம்ம கூட தான் இருக்காரு. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு தெரியும். இங்க
ஒரு வாட்டி நம்ம ஒரு சங்கல்பம் எடுக்கலாம். இப்ப 48 நாள் பாராயணம் பண்றோம் அப்டின்னா, "இங்க பாருப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. என்னால வந்து எனக்கு உன்னோட உதவி இல்லாம வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயே பார்த்துக்கோ. நீ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். நான் வந்து இதுக்காக வந்து இந்த திருப்புகழ் படிக்கிறேன்." ஒரு தடவ வந்து நம்ம மனசார அது நம்மளோட மன திருப்திக்காக நீங்க சொன்னீங்கன்னா போதும். அவ்வளதான். அது நீங்க மனசார நெனச்சாலே போதும். அவருக்கு தெரியும் நீங்க எதுக்கு திருப்புகழ் படிக்கிறீங்கன்னு. அந்த திருப்புகழ் ஃபுல்லா வந்து நம்மளுடைய அத்தன பிரச்சனையும் நெனச்சுட்டே படிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு திருப்புகழோ, வேல்மாறலோ படிக்கும்போது அங்கோட வேலோட பெருமை இருக்கு. முருகப்பெருமானோட பெருமை அங்க வேலும், முருகப்பெருமான் அவருடைய சிறப்புகள் அதுதான் முன்னாடி வந்து நிக்கணும் ஆக்சுவலி. ஸோ அவர நெனச்சு உருகி, உருகி நீங்க அங்க பாடும்போது, உங்களுடைய பிரச்சனை அவர் உங்களுக்குள்ள வந்துட்டா, உங்களோட பிரச்சனை அவருடைய பிரச்சனை ஆயிடும். ஸோ கோரிக்கைகள இந்த மாரி வைக்கணும். டெய்லி, டெய்லி அவருக்கு ரிமைண்டர் அனுப்பணுங்கிறது இல்ல. டெய்லி, டெய்லியும் வந்து நமக்கு சொன்னா தான் அவரு செய்வாருங்கிறதும் இல்ல. 48 நாள் விரதம் 48 நாள் நாளும் அது சொல்லிட்டே இருக்கணுங்கிறது இல்ல. ஓகேங்களா? ஒரு தடவ சங்கல்பம் எடுத்துட்டு நீங்க அவர் காலடில வச்சுட்டீங்கன்னா, அந்த அவரோட அந்த கோரிக்கை வந்து அவர் பார்த்துக்குவாரு. அவ்வளோதான். அத நீங்க மனசார நம்பணும். ஆக்சுவலா, ம் அவர் என்ன தந்தாலும் நீ ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன நல்லது, என்ன எப்போ நடக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். நீ வந்து எனக்கு அத பண்ணி குடுத்துரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து நீங்க சங்கல்பம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, டெய்லியும் வந்து நீங்க திருப்புகழோ, வேல்மாறலோ படிக்கிறது மட்டும் தான் உங்க கையில இருக்கு. அத முருகப்பெருமான நெனச்சு உருகி, நீங்க கண்ணீர் அவர் சொல்ற மாரி, சம்பந்தர் சொல்ற மாரி காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உள்ள உருகி நீங்க வந்து அவர நெனச்சு நம்ம கும்பிடுறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ டெய்லி டெய்லியும் சொல்லி ஏதோ எதிர்பார்த்துட்டு செய்யி, செய்யி, செய்யின்னா அப்புறம் வந்து அது வந்து ஒரு டீலிங் மாரி ஆயிடும். அது மனசுக்குள்ள அழுத்திட்டு இருக்கிற உங்க பிரச்சனைகள, கோரிக்கைகளெல்லாம் தூக்கி அவர் காலடியில வச்சுருங்க. ஒரேடியா வச்சுட்டீங்க அப்டின்னா, மனசு இப்ப எம்ப்டியா இருக்குமா? அவர நினைச்சு திருப்புகழ் பாடி, வேல்மாறல் பாடி, அல்லது திருவாசகம் நீங்க பாடி, உருகி வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா, அவர் உள்ள வந்து உட்காந்துப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன பொறுத்தளவுக்கும், இது நான் கன்வின்ஸ் ஆன வந்து ஒரு கோரிக்கை வைக்கும் முறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது முருகன் மட்டுமே வேணும். எதையும் எதிர்பார்க்காத வைக்கும் அன்பு, பக்தி. அட் த சேம் டைம் நம்மளுடைய பிரச்சனைகளையும் அவர்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னா, இதுதான் எனக்கு நான் கன்வின்ஸ் ஆன ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத உங்ககிட்ட எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு இது வந்து ஒரு வாட்டியாவது அந்த பரவச நிலை வந்து நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு கட்டாயம் வந்து நீங்க இதில சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து கட்டாயம் சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி பல பதிவுகளுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம நெறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, ஹைப் வந்து பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு சைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது பண்ணீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு இந்த வீடியோவ யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ சோ மச். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.